ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இந்நிலையில் யாருடன் கூட்டணி என ஆதரவாளர்களிடம் எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை கேட்டு வருகிறார் OPS என்ற ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எழுத்துப்பூர்வமான கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார் OPS என்ற ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் OPS யாருடன் கூட்டணி சேர இருக்கிறார், யாருடன் இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறார் என்ற கேள்விக்கு இன்னும் சற்று நேரத்தில் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் நிலையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார் OPS. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். என்ன நடக்கிறது OPS அவர்களுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தில்? முடிவு எப்பொழுது நமக்கு தெரிய வரும்? விரிவான தகவல்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை ஒன்றிணைப்பது தொடர்பாக, மீண்டும் கூட்டணிக்குள் சேர்ப்பது தொடர்பாக அடுத்த கட்ட ஆலோசனையில ஈடுபடுவதற்காக பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளைய தினம் தமிழகம் வர இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது நிலைப்பாடு தொடர்பாக தேனியில முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்களோடு தற்போது ஆலோசனையில ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த ஆலோசனையில ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தோடு இருந்த மற்ற பிற நிர்வாகிகள் அனைவருமே பல்வேறு கட்சிகளுக்கு சென்றுவிட்ட ஒரு சூழல்ல மீதம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நேரில் அழைத்து ஆதரவாளர்களே தனித்தனியே எழுத்துப்பூர்வமாக அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்பது தொடர்பான விவரங்களை அவர் கேட்டறிவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில வேப்பேரியில நடைபெற்ற நிர்வாகிகளுடன ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களிடையே இதே போல எழுத்துப்பூர்வமாக கடிதம் என்பது கேட்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது கட்ட நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்த நிர்வாகிகள் பலருமே பல்வேறு கட்சிகளுக்கு இணைந்த பிறகாக, மாறி சென்றுவிட்ட பிறகாக தற்போது இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில தனது ஆதரவாளருடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஓ பன்னீர்செல்வம் தனித்தனியே ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதனுடைய இறுதியில ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு முடிவுகளை எடுக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதா, அப்படி போட்டியிட்டால் யாருடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது, எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியில தான் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நல்லவர், எங்களுடன் கூட்டணிக்கு வருவார் என்ற நம்பிக்கை என்பது இருப்பதாகவும், தேவைப்பட்டால் அவரை சந்தித்து பேசுவேன் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு பாசிட்டிவான சமிக்கையாக அவருடைய பேட்டி என்பது இருப்பதை நம்மால உணர முடிகிறது. அரசியல் நோக்கர்களாக இப்படியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் ஓ பன்னீர்செல்வத்துடைய இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. என்ன முடிவை எடுக்க போகிறார், 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறார் என்பது தொடர்பான விவரங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகாக வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டிடிவி தினகரனோடு இணைந்து குக்கர் சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு நிர்வாகிகள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் தரப்பு நிர்வாகிகள் செயல்பட்டிருந்தாங்க. அதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில பலாப்பழம் சின்னத்துல சுயேட்சையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தார். இப்படியான ஒரு சூழல்ல தான் எந்த ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் வரக்கூடிய பட்சத்தில் சுயேட்சையாக போட்டியிடுவதா அல்லது அமமுக சார்பில் போட்டியிடுவதா என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களோடு விவாதித்து இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.